ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மக்களுக்கு குட் நியூஸ். ரேஷன் கார்டு இருந்தால் நேரடியாக பணம் கிடைக்கும். மத்திய அரசு அதிரடி முடிவு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விநியோக முறையில் முக்கிய மாற்றத்தை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இனி உணவு தானியங்களுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தும் முறையை அரசு திட்டமிட்டு வருகிறது. இந்த புதிய நடைமுறை மூலம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அதிக தேர்வு சுதந்திரம் கிடைக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ரேஷன் கடைகள் வழியாக அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் சில இடங்களில் இந்த சேவை பயன்படுத்தப்படாமல் வீணாவதாகவும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனை தவிர்க்கும் நோக்கில் மத்திய அரசு ரொக்க பரிமாற்ற முறையை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இந்த முறையில் ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கி கணக்குகளில் அல்லது மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் வவுச்சர் வடிவில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகை செலுத்தப்படும். இந்த திட்டம் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அமல்படுத்தப்படலாம். முதலில் சில பகுதிகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சத்தீஸ்கர், புதுச்சேரி, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் மகாராஷ்டிராவில் சில பகுதிகளில் இந்த முன்னோடி திட்டம் நடைமுறையில் இருந்து வருகிறது. நல்ல பலன் அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்தால் இந்த ஆண்டுக்குள் நாடு முழுவதும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மாற்றத்திற்கு ரேஷன் கடை விநியோகஸ்தர்கள் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதிய முறையின் கீழ் மத்திய அரசு SBI வங்கியுடன் இணைந்து ரூபாய் டிஜிட்டல் வவுச்சர் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. பயனாளிகளின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு மாதந்தோறும் இந்த வவுச்சர்கள் அனுப்பப்படும். இதன் மூலம் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை போன்ற பொருட்களை வாங்காமல் அல்லது தேவையெனில் வங்கி கணக்கு மூலம் ரொக்கமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த தொகை மாறுபடும் என்றும் மாதம் ரூபாய் 500 முதல் 1000 வரை வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய கொள்கையின் முக்கிய நோக்கம் போலி ரேஷன் கார்டுகளை முற்றிலும் ஒழிப்பதாகும். ஏற்கனவே நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான போலி ரேஷன் கார்டுகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் நேரடி பண பரிமாற்ற முறை அமலுக்கு வந்தால் கருப்பு சந்தை மற்றும் முறைகேடுகள் குறையும் என அரசு நம்புகிறது. இதன் மூலம் உண்மையான பயனாளிகளுக்கு நேரடியாக உதவி சென்று சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.